இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புடி 95 மானிய வரம்பை தற்காலிகமாக மாதத்திற்கு 200 லிட்டராக குறைத்தது அரசாங்கம். பிரதமர் பெடலிங் ஜெயா. புடி 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூ. 95 பெட்ரோல் மானியத்தின் மாதாந்திர 300 லிட்டர் வரம்பு இடைக்கால நடவடிக்கையாக 200 லிட்டராக குறைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதலின் தாக்கத்தை சமாளிக்க இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1.99 ரிங்கிட் 1 லிட்டருக்கு வழங்கப்படும் இந்த மானிய எரிபொருளுக்கான புதிய வரம்பு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புடி 95 கடந்த ஆண்டு செப்டம்பர் இறுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரூ. 95 எண்ணெய் மானியம் தகுதி பெற்ற மலேசியர்களுக்கு கிடைக்க செய்வதுடன் வெளிநாட்டவர்கள் மற்றும் வர்த்தக பயன்பாடுகளுக்கான தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம். ரிபி திட்டம் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு மேம்பாட்டிற்கு 50 மில்லியன் ரிங்கிட் கேபிகேடி. ரிபி என்று அழைக்கப்படும் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் 50 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை ஒதுக்கியுள்ளது. இந்நிதி சபா சரவாக் உட்பட நாள் முழுவதும் உள்ள ரிபி வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. கடைசி நாள் வரும் மார்ச் 31ஆம் தேதி என வீடமைப்பு ஊராட்சித்துறைக்கான கேபிகிடி கூறியது. பன்முக அடையாளத்தையும் ஒற்றுமையையும் கட்டிக்காக்கும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை இம்முயற்சி பிரதிபலிப்பதாக அமைச்சர் காங்கோர் மிங் கூறினார். ஒவ்வொரு அமைப்புக்கும் அதிகபட்சம் 2,50,000 ரிங்கிட் வரை நிதி வழங்கப்படும் என்றார் அவர். வழிபாட்டு தலங்களை பழுது பார்க்கும் பணிகள், புதுப்பிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள், புதிய கட்டடங்கள் அமைத்தல், வெள்ளம், நிலச்சரிவு, தீ போன்ற அவசர சூழ்நிலைகளுக்கான உதவி ஆகியவற்றுக்கும் இச்சிறப்பு நிதியை கோரலாம். விண்ணப்பம் தகுதி உடையதாக இருக்க ஆலயங்கள் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அமைப்பின் பெயரில் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். நில உரிமை ஆவணம் அல்லது வாடகை ஒப்பந்தத்தை சமர்ப்பிக்க வேண்டும். 2,50,000 ரிங்கிட்டை மீறாமல் விண்ணப்பிக்க வேண்டும். ஏற்கனவே ஒப்புதல் பெற்ற திட்டங்கள் முடிக்கப்பட்டு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார் அவர். பினாங்கு மாநில மாணவர்களுக்கு டாக்டர் லிங்கேஸ்வரன் தலைமையில் 100 மடிக்கணினிகளை விநியோகிக்கும் திட்டம். இந்த ஆண்டு பினாங்கு மாநில மாணவர்களுக்கு 100 புதிய மடிக்கணினிகளை விநியோகிக்கும் நல்லதொரு திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் டாக்டர் லிங்கேஸ்வரன். தொழில்நுட்பத்தை அதிக அளவில் சார்ந்திருக்கும் இன்றைய கல்வி தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் சிறந்த கற்றல் வசதிகளை பெற உதவும் ஒரு முயற்சியாக இந்த மடிக்கணினிகள் அனைத்தும் 2 லட்சம் ரிங்கிட் மொத்த செலவில் வழங்கப்படுவதாகவும் இதற்கான அனைத்து நிதி உதவியும் தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். முதல் முறையாக சிட்டி பேவியூ ஹோட்டலில் அமைந்துள்ள மந்த்ரா உணவகத்தில் நடைபெற்ற விழாவில் 31 மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் பினாங்கில் உள்ள தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு 80 புதிய மடிக்கணினிகள் மாணவர்களுக்கு வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டன. அதிகரித்து வரும் தேவைகளையும் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடமிருந்து கிடைத்த மிகுந்த ஊக்கமளிக்கும் வரவேற்பையும் கருத்தில் கொண்டு இவ்வாண்டு மாணவர்களுக்கு 100 மடிக்கணினிகள் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டதாக லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். ரூ. 95 பெட்ரோல் தடை ஏப்ரல் 1 முதல் வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கு பொருந்தும். மானிய விலையிலான ரூ. 95 பெட்ரோலை வாங்க மற்றும் விற்க விதிக்கப்படும் தடை இனி வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. இதற்கு முன் இந்த தடை பெட்ரோல் நிலைய நடத்துனர்களுக்கு மட்டுமே பொருந்தியது. இப்போது ஏப்ரல் 1 முதல் வெளிநாட்டு வாகனங்கள் ரூ. 95 பெட்ரோல் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கேபிடிஎன் எனப்படும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கூறியது. 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் முதல் தவறுக்கு அதிகபட்சமாக 1 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் அர்மிசான் அலி தெரிவித்தார். இம்முடிவு எல்லைப் பகுதிகளில் எரிபொருள் கடத்தலை தடுக்கும் ஓப்ஸ்திரிஸ் 4.2 நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். எரிபொருள் மானிய கசிவை தடுக்கும் கிட்டா கெம்போர் திட்டத்தின் கீழ் எவ்வித சமரசமும் செய்ய மாட்டோம் எனவும் அர்மிசான் திட்டவட்டமாக கூறினார். உடம்புபிடி மையத்தில் பாவ் பண வசூலா.
போலீஸ் புகார் செய்ய ஹானா யோ உத்தரவு. எம்பிபி எனப்படும் குடியிருப்பாளர் பிரதிநிதித்துவ மன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு உணவுப்பிடி மையத்தில் பாதுகாப்பு பணம் கோரியதாக சிசிடிவி வீடியோ வைரலாகியுள்ளது. அக்குற்றச்சாட்டு உண்மைதானா என்பதை விசாரிக்க உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறு கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னாயோ உத்தரவிட்டுள்ளார். ஒருவேளை அது உண்மையோ என நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட எம்பிபி உறுப்பினர்கள் எந்த சமரசமும் இல்லாமல் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என ஹன்னா எச்சரித்தார். பாதுகாப்பு பணம் வசூல் செய்வது அல்லது இடைத்தரகர் கலாச்சாரம் எதனையும் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் டிபிகேஎல்லின் கூட்டரசு பிரதேச நெறிமுறை பிரிவு அல்லது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயிடம் அவற்றை வழங்க வேண்டும். இதன் மூலம் விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதை உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். வகுப்பறையில் மின் விசிறி விழுந்து காயமடைந்து மாணவிக்கு 6000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவு. 4 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பள்ளியில் மின் விசிறி விழுந்து காயமடைந்த மாணவிக்கு 6000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவம் பேராக் செலாமாவில் உள்ள ஒரு தேசிய பள்ளியில் நிகழ்ந்தது. அப்போது 8 வயதான அம்மாணவி வகுப்பறையில் இருந்தபோது மின் விசிறி திடீரென விழுந்து அவரது இடது கைவிரலும் நெஞ்சு பகுதியிலும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து இழப்பீடு கோரி 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அதிகாரி, பேராக் கல்வி இயக்குனர், தேசிய கல்வி இயக்குனர் மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக மாணவியின் தந்தை வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த செலாமா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வகுப்பறையில் மின் விசிறி முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்ய பிரதிவாதிகள் தவறிவிட்டதாக தீர்ப்பளித்தது. இதையடுத்து அந்த மாணவிக்கு ஏற்பட்ட காயத்திற்கும் வலிக்கும் இழப்பீடாக அந்த 6000 ரிங்கிட்டை வழங்குமாறு பிரதிவாதிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். புதிதாக பிறந்த குழந்தை குப்பை தொட்டியில் கண்டுபிடிப்பு. அம்பாங்கிற்கு அருகில் உள்ள தாமான் புத்ராவில் ஒரு வீட்டின் முன்புறம் உள்ள குப்பை தொட்டியில் புதிதாக பிறந்த ஒரு பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. காலை மணி 6:27க்கு ஆடவர் ஒருவரிடம் இருந்து தமது துறைக்கு இது தகவல் கிடைத்ததாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் கைருல் அனுவார் காலித் கூறினார். அந்த குழந்தையின் உடலில் தொப்புள் கொடி இன்னமும் இருந்ததால் அது கண்டெடுக்கப்படுவதற்கு சுமார் 4 மணி நேரத்திற்கு முன் பிறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. போலீஸ் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு முன்னதாகவே புகார்தாரரின் வீட்டின் முன்புறம் உள்ள குப்பை தொட்டியில் அந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. இக்குழந்தை தற்போது சீரான நிலையில் இருப்பதோடு சிகிச்சை மற்றும் கூடுதல் கண்காணிப்பிற்காக அம்பாங் மருத்துவமனையில் இருந்து வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கைருல் அனுவார் தெரிவித்தார். இந்த விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் 317வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெர்போக்கில் தம்பதியர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிப்பு, மகனும் மரணம். கெடா மெர்போக்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொடூரமான முறையில் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்புங் பெலாயுவில் 65 வயது கணவர், 53 வயது மனைவி என இருவரின் உடல்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கம்பளத்தில் சுருட்டப்பட்டு சமையல் அறையில் கண்டெடுக்கப்பட்டன. அவர்களின் 29 வயது மகன் வீட்டின் மேல்தளத்தில் கழுத்தில் ஆழமான காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். 3 நாட்களாக அக்குடும்பத்தினரை வெளியில் காணவில்லை என்றும் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அண்டை வீட்டார் முன்னதாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீஸ் வந்து பார்த்தபோது வீடு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. இருண்ட நிலையில் கடும் துர்நாற்றமும் வீசியது. வரவேற்பறையில் ஒன்றும் பாதியுமாக இரத்த கரைகள் துடைக்கப்பட்ட தடயங்களும் காணப்பட்டன. சம்பவ இடத்தில் பல கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடக்க கட்ட விசாரணையில் மகன் பெற்றோரை கொன்று பின்னர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. மகனுக்கு ஏற்கனவே மனநல பிரச்சனை இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. மரணமடைந்தவர்களின் உடல்கள் சவ பரிசோதனைக்காக அலூர் ஸ்டார் சுல்தானா பஹிமா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மனைவியை அடித்து காயப்படுத்திய 2 குற்றச்சாட்டுகள், கணவருக்கு 4 மாத சிறை. தனது மனைவியை தாக்கியதாக 2 குற்றங்களை ஒப்புக்கொண்ட முகமது ஐடல் ரஹமாத் என்ற 22 வயது நபருக்கு 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பொருட்களை பட்டுவாடா செய்யும் வாகன ஓட்டுநராக பணிபுரியும் முகமது ஐடல் 20 வயதான மனைவி நூர் அசிசா அப்துல் ரசாக்கின் தலையின் பின்புறத்தில் குத்தி வேண்டுமென்றே அவருக்கு காயம் ஏற்படுத்தியதாக முதலாவது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நூர் அஃபிகா முன்னிலையில் வாசிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார்.
மார்ச் 15ஆம் தேதி அன்று அதிகாலை மணி 3:59 மற்றும் 4:06 மணிக்கிடையே ஜாலான் KPKS 4 கோத்தஷா பந்தார் 1 வணிக வளாகத்தில் கர்கே மையத்தின் உள்ளேயும் வெளியிலும் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மனைவியின் முகத்தில் அறைந்தது, தலையில் தாக்கியது மற்றும் கீழே விழும் வகையில் அவரை தள்ளியதாக முகமது ஐடில் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 323வது பிரிவு மற்றும் அதே சட்டத்தின் 326A பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 4 மாதங்கள் என 8 மாதம் சிறை தண்டனையை முகமது ஐடிலுக்கு விதிக்கப்பட்டது.